நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, ஏன்னா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு குழல, புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. சார், கடகராசிக்கு தான் நல்ல யோகமே, எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ கடகராசி பக்கம்தான் இருக்குது. இதை புரிஞ்சிக்காம யாராவது ஒரு கடகராசி அன்பர், ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு கடை வச்சுருக்கக்கூடியவங்க, அல்லது ஒரு தொழில் செய்து அதை விட்டவங்க, நான் கடகராசி சாமி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்கனாக்கா அவங்க அறியாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? நான் கடகராசி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் அறியாமையில் இருக்கிறார்கள்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சு.
அவங்கவுங்க ஜெயிச்சு எங்கேயும் கோட்டையே பிடிச்சாச்சு. இன்னும் நீங்கள் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருந்தா அவங்க முயற்சி சரியில்லைன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் பார்க்குற ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நல்ல நேரம் தொடர்ந்து கொடிகட்டி பறக்கின்றது கடகராசி நேயர்களே. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் மெயினாக நான் சொல்லக்கூடிய இந்த டைம் ராசியில் இருக்கக்கூடிய 4-11 கூடிய சுக்கிரன் வீடு வண்டி வாகன யோகம், வீடு கட்டுறது, வீடு அமைப்பது, ஒரு வீடு வாங்கிறது, வீடு சேல்ஸ் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் யுஎஸில் இருக்கேன், யூகேயில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன், ஜெர்மனியில் இருக்கேன், ரஷ்யாவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், யுஏஇயில் இருக்கேன். ஒரு வீடு வாங்குகிறேன், இந்த வீடை கொடுத்துட்டு அந்த வீடு வாங்குகிறேன், எப்படி இருக்கும் எனக்கு? கடகராசி தட்டி தூக்குங்க, சொல்லி அடிங்க. டேட்டை சொல்லி நீங்கள் வாங்கலாம், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் நடக்குது. இல்லை சாமி எனக்கு தள்ளி தள்ளி போகுது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நடக்கவே மாட்டேங்குதுன்னு அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கடகராசி நேயர்களே, பொதுவாக கடகத்திற்கு நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்குது. அற்புதமாக இருக்குது கால நேரம். வருமானம் சிறப்பாக இருக்குது, நிலையான வருமானம் வந்து கொண்டிருக்கு, ஸ்டாண்டர்டு இன்கம், பர்மனண்ட் ஜாப் கிடைக்குது. யாராவது நான் வேலையில் கஷ்டப்படுறேன், வேலை எனக்கு ட்ரபுளாக இருக்குன்னா நான் நம்ப மாட்டேன். அப்போ உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்குரிய பரிகாரங்கள் மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாக போகும். அப்போ வேலை சிறப்பாக இருக்குது, உத்தியோகம் சிறப்பாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, வேலை செய்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அனுகூலமாக இருக்குது. அந்த அளவுக்கு நன்மையான காலங்கள் நடைபெறுகிறது கடகராசி அன்பர்களே. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு எழுதுகின்ற பரீட்சைகளில் வெற்றி. என் பையன் பாஸ் பண்ணுவானா? நீட்டு எழுதுகிறான் சாமி குழந்தை, என் பொண்ணு எழுதுகிறான் சாமி, ஐஐடிக்காக எழுதுகிறாங்க, ஜேஇக்காக எழுதுகிறாங்க, அல்லது ஏதேனும் ஒரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக எழுதுகிறாங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, அதில் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஆர்ஆர்பி எழுதுகிறாங்க, பரீட்சை எழுதுகிறாங்க சாமி. பரீட்சையில் மாணவ செல்வங்கள்னால் 2 பேரும் மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவது உறுதி. என்ன குரூப் எடுக்கலாம் சாமி, என்ன படிப்பாங்க என் பசங்க, என்ன படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு இதில் தான் விருப்பமாக இருக்குது, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வருமானத்தை கூட்டலாமா? கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே. மாணவ செல்வங்களுக்கு நேரங்காலம் சிறப்பாக இருக்குது. பரீட்சையில் எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு லெவலில் அவங்க ரீச் பண்ண போகிறாங்க. மாணவர்களை பற்றிய கவலைகள் வேண்டாம். அவன் ஸ்கூலே போக மாட்டேங்கிறான், புக்கே எடுக்க மாட்டான், மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட வரணும். அப்போ தான் நம்ம அவனுக்கு என்ன வழிபாடு செஞ்சு அவன் திரும்ப ஸ்கூல் போகிறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணும். அப்போது அந்த பிள்ளைங்களை நீங்கள் நேரில் கூப்பிட்டுட்டு வரணும், அதான் விஷயம். அதே போல் மெயினாக வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சனி சூரியன் சேர்க்க அரசாங்க உத்தியோகம், ப்ரைவேட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கும், வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும், வெளிநாட்டு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் குறையும், வேலை சிறப்பானதாக இருக்கும், புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கடகராசி நேயர்களே, இது நல்ல நேரம் உங்களுக்கு. ஜாப் சேஞ்ச் ஆகிறது, அல்லது ஒரு ப்ரமோஷன், இன்னும் நல்ல ஹையர் ரேங்க்குக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது, ஒரு ப்ரமோஷன் எடுத்துக்கிறது, அட் த சேம் டைம் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது, பாராட்டுக்கள் பெறுவது, பலரின் பாராட்டுக்களை பெறுவது, இதெல்லாம் கடகராசிக்கு நல்ல நேரம் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் இதெல்லாம் எனக்கு நடக்கலை சாமி, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் என் கஷ்டம் தீர்றனாக்கா அப்போ பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. இமீடியட்டாக அது கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நிம்மதியாக இருங்க. மன கஷ்டம் வேணாம், மன குழப்பம் வேணாம், மனசில்
ஒரு எந்த விதமான கவலையும் வேணாம், தைரியமாக இருக்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு கடகராசிக்கு நல்ல நேரம் நடக்கின்றது. இதனுடைய முழு விவரம் எங்கே இருக்குது? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கடகராசி அன்பர்களே.